பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகம் இது ஒரு ஆவிக்குரியனுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமானது. நாம் அநேக காரியத்துல நாம் ஈடுபடுவோம், அநேக காரியத்தை நம்ம ஆரம்பிப்போம். நம்மளுடைய வேலையின் காரியமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய படிப்பின் காரியமா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தின் காரியமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் துவங்குறதுக்கு முன்பாக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்க மோசே கர்த்தரிடத்துல சொல்லுகிறதை தான் நாம் பார்க்கிறோம். உங்களுடைய சமூகம் என்னோடு கூட போகலனா, என் கூட இல்லனா, எங்களை இந்த இடத்தை விட்டு நகர விடாதீங்க, போகாதிரும் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது எதற்காக மோசே இதை சொல்லுகிறார் என்றால், இதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப மோசேக்கு தெரிகிறது, ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவரே வந்து உனக்கு முன்பாக போகணும்னு சொல்லிட்டார்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு என்று சொல்லி, அது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி மோசேவுக்கு தெரிகிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தை குறித்து தேவனே சொல்லுகிறார், இது உன்னிடத்துல இருந்தால் போதும் என்று சொல்லி. இன்றைக்கு அதே தேவன் தான் நம்மளிடத்துல சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவரே நமக்கு ஒரு கிஃப்டாக அவருடைய சமூகத்தை தருகிறார், ஒரு அன்பளிப்பாக நமக்காக அவருடைய சமூகத்தை தருகிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் மோசே அந்த அன்பளிப்பை அழகா அதை பிடிச்சுக்கிட்டு சொல்றான், இதுதானே ரொம்ப முக்கியமானது, அதனால இது என் கூட இருந்தா மட்டும் எங்களை நீங்க நடத்துங்க, இல்லனா இவ்விடத்திலிருந்து நீங்க போக விடாதீங்க என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியத்தை நாம் ஆரம்பிப்போம். ஏதாவது ஒரு குடும்பத்துல நல்ல காரியம் செய்யலான்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அது இருக்குதா, இது இருக்கா, மனுஷங்க இருக்கிறாங்களா, இல்ல பணம் இருக்கிறதா, எல்லாவற்றிற்கும் மேல நம்ம சிந்திக்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறதா என்று சொல்லி. ஏனென்றால் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது எந்த தடைகள் இருந்தாலும் அதை உடைத்து கர்த்தர் நமக்கான பாதையை ஆயத்த பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, நமக்கான வழியை செவ்வாய்ப்படுத்துவார். அதற்காகவே தேவனுடைய சமூகத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் உங்க குடும்பத்துல ஆரம்பிக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க சமூகம் இல்லாம நான் இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்க மாட்டேன், உங்க சமூகம் இல்லாம இவ்விடத்துல இருந்து என்னைய நீங்க நடத்தாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு பார்ப்போமே. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது எல்லா தடைகள் உடைக்கப்படும். பிரியமானவர்களே, அன்றைக்கு மோசே தேவனிடத்தில் அவருடைய சமூகத்தை வாஞ்சித்ததுனாலதான் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிரிகள் இங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா எழும்பின பிறகும் கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்தார். வனாந்திரத்தை கூட ஒரு பாதையை மாற்றினார். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய ஈவு. அதனால நமக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இந்த காரியத்துல நான் ஈடு பண்றதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க துணையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க இவங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணாலும் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லுதா, அதற்கான பதில் ஆம் என்று சொன்னால் அது நீங்க தாராளமா ஆரம்பிங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். பிரியமானவர்களே, இங்க தேவனுடைய கூடாரத்துல மோசே ஆண்டவரிடத்துல பேசி கொண்டு இருக்கும் பொழுது அதே நேரத்துல மோசே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம், நான் உங்களை பார்க்கணும் என்று சொல்லி அதையும் மோசே வாஞ்சிக்கிறான். பிரியமானவர்களே, அப்படி வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, முகமுகமாய் பார்க்க முடியாது, ஒரு இடத்துல நிற்க பண்ணி அங்க ஆண்டவர் கடந்து செல்லும் போது அப்ப பின்னாடி உன்னால பார்க்க முடியும்னு சொல்லி அந்த விருப்பத்தையும் மோசேவுக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதனால சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிப்போம்.
வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார். நம்மளுடைய விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி சொன்னீரே, உங்க சமூகம் எனக்கு வேணுமப்பா, அது இல்லாம இத நடப்பிக்காதீங்கன்னு சொல்லி எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தருவார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.